இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஜெர்மனி, இங்கிலாந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயணம் மேற்கொள்கிறார். தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் அவர் மேற்கொள்ளும் 5வது வெளிநாடுகளுக்கு பயணம் இதுவாகும். தமிழ்நாட்டிற்கான தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜெர்மனி, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளுக்கு 10 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். இன்று காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் புறப்படும் முதலமைச்சர் நாளை ஜெர்மனி சென்றடைகிறார். அங்கு திமுக அயலக அணி நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறார். செப்டம்பர் 1ஆம் தேதி ஜெர்மனியில் இருந்து லண்டன் செல்லும் முதலமைச்சர் 2 அல்லது 3ஆம் தேதி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தொழில் முனைவோர்களை சந்தித்து பேசுகிறார். 4 அல்லது 5ஆம் தேதி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நடைபெற உள்ள அயலக தமிழர் நல வாரியத்தின் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். அப்போது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாரின் படத்தினை முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளார். 6ஆம் தேதி லண்டனில் உள்ள தமிழர் நல வாரியம் நடத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் முதலமைச்சர் செப்டம்பர் 7ஆம் தேதி லண்டனில் இருந்து சென்னை கிளம்புகிறார். செப்டம்பர் 8ஆம் தேதி அதிகாலையில் அவர் சென்னை வந்தடைவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொள்ளும் 5வது வெளிநாட்டு பயணம் இதுவாகும். முன்னதாக 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 5 நாட்கள் பயணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் துபாய் சென்றிருந்தார். 2023ஆம் ஆண்டு மே மாதம் 9 நாட்கள் பயணமாக சிங்கப்பூர், ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு சென்றார். அதேபோல் 2024ஆம் ஆண்டு ஜனவரியில் 8 நாட்கள் பயணமாக ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றிருந்தார். அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 17 நாட்கள் பயணமாக அமெரிக்கா சென்றிருந்தார். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகள் மெல்ல மெல்ல சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் இந்த வெளிநாட்டு பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.